Let's start the session. Welcome to Bhakti Sankalpam. 166வது வாரம். இந்த வாரம் அஜெண்டா எப்பவும் போல பிரேயர். வாரம் ஒரு குரல்ல 166வது குரல் கெஸ் த க்ஷேத்திரம் செக்மெண்ட். இந்த வாரம் we are starting something new. லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்பம். அதுக்கான ஸ்தோத்திரம், அர்த்தம், ப்ராக்டிஸ், சாண்ட் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு ரிவிஷன் கிளாஸ்ல ஹரிஹராத்ம ஜாஷ்டகம் பாலு சொல்லி கொடுத்துருப்பா எல்லாருக்கும். ஹரிஹராசனம் தான், பெருசா ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கு ஐ திங்க் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் ஆர் செகண்ட் இயர், டுவர்ட்ஸ் த பிகினிங் ஆஃப் செகண்ட் இயர் கற்றுண்டோம். நம்ம அர்த்தத்தோட கற்றுண்டோம். அதோட ரிவிஷன் இன்னைக்கு கிளாஸ்ல. அதுக்கப்புறம் we will end with முருகனந்தம். இதுதான் இந்த வாரம் அஜெண்டா. நெக்ஸ்ட் ஸ்லைட். வில் கோ A to Z. யார் சொல்லணும் கோரி? ஓகே ஓகே, நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா ஃபைன். யா யா யா. நமஸ்காரம். 2 times. யா. இன்னொரு தடவை. தேங்க்யூ. இந்த வாரம் குரல் 6வது குரல் அழுக்காராமே அதிகாரத்துல. அதுக்கும் நீங்களே என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க சார். நான் ஒரு தடவை சொல்லிடுறேன், அர்த்தம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க 2 தடவை சொல்லலாம் என் கூட சேர்ந்து. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். அது போன குரல் வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர் பொறாமையில ஒரு கேடு நினைக்கிறா ஒருத்தருக்கு அப்படின்னாக்க அவளுக்கு என்ன துன்பம் வரும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். இந்த குரல்ல அவளை தவிர மத்த யாருக்கெல்லாம் கேடு வரும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. எப்பவும் போல பிரிச்சுக்கலாம். அது கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். அதாவது செகண்ட் ஹாஃப், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். உடுத்திக்கிறதுக்கு உடை, சாப்பிடுறதுக்கு உணவு, இது இல்லாம ஒருத்தருக்கு கேடு விளையும், இன்றி கெடும் அப்படிங்கறத சொல்றார். யாருக்கு? ஏன்? கொடுப்பது அழுக்கறுப்பான். அது அழுக்கறுக்கிறது அப்படின்னாக்க ஒன்ன தடுக்கிறது. அழுக்காராமை, அதாவது ஜெலசியில, பொறாமையில ஒன்னு தடுக்கிறது. என்னத்தை தடுக்கிறது அப்படின்னா கொடுப்பது அப்படிங்கிறார். போன குரல் வரைக்கும் நினைச்சாலே என்னென்ன துயரங்கள் வரும் அப்படின்லாம் பார்த்தோம். இந்த இடத்துல ஒருத்தருக்கு இன்னொருத்தர் செய்யக்கூடிய உதவியை தடுக்கிறது. என்ன ரீசனா வேணா இருக்கலாம். அவ வளர்ந்துடுவாளே நம்மளை விட ஜாஸ்தி, இல்ல அவளுக்கு பேரும் புகழும் கிடைச்சிடுமோ, வாழ்க்கையில ஸ்திரமா இருப்பாளோ, அப்படிங்கிற நிறைய விஷயங்களுக்காக பொறாமையில ஒருத்தர் இன்னொருத்தருக்கு செய்யற உதவியை தடுக்கிறது. அந்த உதவி எப்படிப்பட்ட உதவியா வேணா இருக்கலாம். உடலால உதவலாம், பணத்தால உதவலாம், அறிவால உதவலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா ஒரு உதவியை தடுக்கிறது. கொடுக்கறதுக்கும் ஒருத்தர் ரெடியா இருக்கார், ரிசீவ் பண்ணறதுக்கும் ஒருத்தர் ரெடியா இருக்கார். ஆனா அந்த ஆக்டிவிட்டி நடக்க விடாம பொறாமையில ஒருத்தருக்கு ஒன்ன தடுத்தாக்க சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். தடுக்கிறவனுக்கு மட்டும் அந்த கேடு விளையாது, அவனுடைய சுற்றத்துக்கும் அந்த கேடு விளையும் அப்படிங்கிற. எதனால அப்படின்னாக்க 2 தீவினை இருக்கு இந்த இடத்துல. ஒண்ணு, உதவியை தடுக்கிறது ஒரு கெட்ட செயல். இன்னொன்னு, அந்த உதவியை தடுக்கும் போது இந்த ரிசீவ் பண்றா இல்லையா, அவளோட மன உளைச்சல், வைத்தறிச்சல்னு பேசிக்கா சொல்லலாம். அவளுடைய மன வருத்தம், அவளோட ஏமாற்றம் அந்த தடுப்பவனை மட்டும் இல்லாம அவனை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும், அவனுடைய சுற்றம் அத்தனை பேருக்கும் கேடு விளைவிக்கும் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் குரலோட அர்த்தம். அதனால நம்மளால ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல,
பொறாமப்பட்டுண்டு இன்னொருத்தருக்கு கிடைக்கக்கூடிய உதவிய தடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா, உ உடலால உதவுறதுக்கு கூட மக்கள் ரெடியா இருக்கா. ஆனா, பைசா குடுத்து உதவும்போது, அந்த உதவி கிடைக்காம போயிடுத்து அப்டின்னாக்க, பயங்கர மன கஷ்டத்துக்கு உண்டாவா ரிசீவ் பண்ண போறவ. அதனால, அந்த மாதிரி ஒரு தடுத்து பொறாமையால தடுக்கிறது அப்டிங்கிறது மிகப்பெரிய தீய செயல் அப்டின்னு சொல்றார். அந்த தீய செயலால அவனுக்கு மட்டும் இல்ல, அவனுடைய சுற்றத்துக்கும் சேர்ந்து கேடு விளையும் அப்டிங்கிறது திருவள்ளுவரோட இந்த இந்த பர்ட்டிகுலர் குறளுக்கான அர்த்தம். அடுத்த குறள்ல மகாலட்சுமியோட ரெஃபரன்ஸ் வருது. அது என்ன ரெஃபரன்ஸ் அப்டிங்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த இந்த குறள 2 டைம்ஸ் சொல்லுங்க சார் நீங்க. தேங்க் யூ சார். அடுத்த செக்மெண்ட் க்ஷேத்திரம். போன வாரம் என்ன க்ஷேத்திரம் பார்த்தேள் எல்லாரும்? நான் கிளாஸ்ல இல்ல. ஓகே. யார் சொல்லப் போறா? ம். ம். ஓகே. கிரிஜா மாமி நமஸ்காரம். வேற யாரேனும் இருக்கேளா? சொல்றேளா? ம். சொல்லுங்க மாமி. நமஸ்காரம். எக்ஸலென்ட் மாமி. சூப்பர். அங்க போயிட்டு வந்த ஒரு எஃபெக்ட் வந்தது எனக்கு போயிட்டு நீங்க சொன்னத கேட்கும்போது. தேங்க் யூ. எஸ், எஸ்.
மெனக்கெடணும் இல்லையா அத சொல்லறதுக்கு. தேங்க் யூ. யாஹ்! ஆஹ. எக்ஸலென்ட், எக்ஸலென்ட். தேங்க் யூ, தேங்க் யூ. தாராளம், தாராளம். ய யாஹ்! 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 இத தவிர வேற யாருக்காவது ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ம். 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 கண்டிப்பா, கண்டிப்பா. ம். அதாவது ஒரு சின்ன பாயிண்ட் இந்த இடத்துல. ஜமீன்தார்ஸா இருக்கட்டும், செட்டியார்ஸா இருக்கட்டும், இவெல்லாம் ஒரு காலத்துல நெறைய கோவில்களுக்கு செஞ்சிருக்கா. சொசைட்டிக்கும் நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா. தமிழ்நாட்டிலயும் எடுத்துட்டா கூட நெறைய கோவில்கள், நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வந்து எடுத்து கட்டி, மெயின்டெயின் பண்ணி, இந்த ஹெச்ஆர்என்சின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ கிட்ட தான் கோவில் கண்ட்ரோல் இருந்தது. கண்ட்ரோல் அப்டின்னாக்க, இது அது பணம் வரவ பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தா, கோவில் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஒருத்தர் இருந்தா, தான் தான் அந்த கோவிலுக்கு சொந்தக்காரன் அப்டின்னு சொன்னது கிடையாது யாருமே. அது மாதிரி நெறைய ஜமீன்தார்ஸ் கோவில்களுக்கு நெறைய திருப்பணிகள் பண்ணியிருக்கா. இது எந்த சிச்சுவேஷன்லயும் அ சிச்சுவேஷன்ஸ் எல்லா சிச்சுவேஷன் மாறும். அதாவது அதனால ஜமீன்தார்ஸ் ஒரு காலத்துல வந்து சிச்சுவேஷன் மாறுனதுனால கவர்ன்மெண்ட் அந்த சிஸ்டமே அபாலிஷ் பண்ணி அதுக்கப்புறம் நெறைய விஷயங்கள் நடந்தது. பட் the credit goes to many of the most of the chettiars and the zamindars who maintained டெம்பிள் எல்லாத்தையும். ஸோ அதனால அவளுக்கு அந்த கிரெடிட்ஸ் குடுத்தே ஆகணும் நம்ப. அ ரொம்ப பிரசித்தமா செட்டியார் கோவில் அப்டின்னாக்க, மெட்ராஸ்ல கபாலீஸ்வரர் கோவில். நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் தான் பார்த்துட்டு இருந்தா அந்த கோவில. அ யூ நோ அ டச்சோட இன்வேஷன்க்கு அப்புறமா வந்து அந்த கோவில் இடம் மாறித்து. கோஸ்ட்லேருந்து வெள்ளீஸ்வரர் கோவிலுக்கு வந்து இவர் உட்கார்ந்துட்டார். அப்போ செட்டியார்கள் தான் வந்து அந்த கோவில கட்டி மெயின்டெயின் பண்ணி எல்லாம் பண்ணினா. ஸோ அது மாதிரி நெறைய திருப்பணிகள் பண்ணியிருக்கா செட்டியார்ஸ் அண்ட் ஜமீன்தார்ஸ். ஸோ இந்த நேரத்துல அவள நினைச்சுண்டு ஒரு பிக் தேங்க்ஸ். யா. ஸோ நெக்ஸ்ட் க்ஷேத்திரம் இந்த வாரத்துக்கு என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே. சிவன் கோவில் தெரிஞ்சுடுத்து. ஏதாவது க்ளூ குடுக்குறீங்களா கௌரி? இல்லை. எனக்கு தெரியறதே. ம். தெரியறது. பட் எனிவே அ ஏதோ அ ஓகே. இது என்ன கோவில் அப்படிங்கிறத வந்து இல்லை. ரயில்வே ட்ராக் ஒட்டினா மாரி இருக்கு அந்த கோவில். அது வரைக்கும் நான் சொல்லணும். ரயில்வே ட்ராக்ன்னு உடனே ஆன்சர் வந்துடுச்சு. சாயலக்ஷ்மி வாகன். சாயலக்ஷ்மி வாகன். எஸ். அரண்யேஸ்வரர் கோவில், சைதாப்பேட். ஆமா. அ ஓகே. இந்த கோவில பத்தி டீட்டெயில்ஸ் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். யாரானும் வாலண்டியர் பண்ணிக்கிறீங்கன்னா, யூ கேன் டூ. இல்லன்னா கிரிஜா மாமி எப்பவும் போல நம்ம ஷேர் பண்ணிப்பா இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஃபார் திஸ் டே.
காரணேஸ்வரர், சைதாப்பேட்டை. இந்த வாரம் we are starting something new. அதாவது லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்பம். இதை கம்போஸ் பண்ணினது ஆதிசங்கராச்சாரியார். ஸோ இந்த கராவலம்பம் அப்படிங்கிறது வந்து அவலம்பம் அண்ட் கர அப்படின்னு பிரிச்சல் அப்படின்னாக்க, கர அப்படின்னாக்க கை, அவலம்பா அப்படின்னாக்க சப்போர்ட். உன்னோட கையால எனக்கு அருள் புரியணும், உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு வேண்டின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் தான் கராவலம்பம். நிறைய காடுக்கு கராவலம்பம் உண்டு. ஸோ லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்பம் நம்ம இந்த வாரம் பார்க்க போறோம். இந்த வாரத்துல இருந்து we are going to start learning. அதுக்கான அர்த்தம், அதை சொல்றத சாண்டிங் ப்ராக்டிஸ் எல்லாம் வந்து we will see in the class. ஸோ கூடுமான வரைக்கும் இங்கிலீஷ்ல வந்து எந்த இடத்துல ஸ்பிளிட் பண்ணணும் அப்படிங்கிறது ஐஃபனைட் பண்ணி கரெக்டாக கொடுத்துருக்க ட்ரை பண்ணியிருக்கேன். பட் we will update this wherever we can. Yeah. ஸோ லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்பம் ஆதிசங்கராச்சாரியார் சொன்னது. அண்ட் நிறைய பலன்கள் உண்டு இதுல. அதாவது நரசிம்ம சுவாமி மட்டும்தான் வந்து அது எல்லா ஆம்பளை கடவுள் அத்தனை பேருமே வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கோம் நம்ம அந்த கிளாஸ்ல. பெண் தெய்வங்கள் யாருமே வந்து கர்ப்பத்துல இருந்து பிறக்கல. ஏதாவது ஒண்ணு துளசி மாடத்துல இருப்பா, இல்ல பூமியில இருந்து வருவா, இல்லைன்னா ஏதாவது ஒரு கார்னர்ல இருப்பா. அந்த மாதிரி ஒரு பெண் தெய்வங்கள் அத்தனை பேரும் தோன்றிருப்பா. ஆனா ஆண் தெய்வங்கள் அத்தனை பேரும் கர்ப்பம் தரித்து 9 மாதங்கள் வயத்துல இருந்து அதுக்கப்புறம் தான் அவதாரம் பண்ணிருக்கா. ஆனா ஒரே எக்ஸப்ஷன் யாரு அப்படின்னாக்க நரசிம்ம சுவாமி. அது பிரகலாதன் கூப்பிடும்போது க்ஷண நேரத்துல டக்குன்னு வரணும், நம்ம கர்ப்பம்லாம் தரிச்சுண்டு யார வயத்துலயாவது போய் உட்காந்துட்டு இருந்தா எங்கேருந்து வந்து காப்பாத்துறது அவனை அப்படிங்கறதுனால பிரகலாதன் கூப்பிட்ட குரலுக்கு கூப்பிட்ட இடத்துல இருந்து வந்த ஒரு தெய்வம் நரசிம்ம சுவாமி. அதனால கூப்பிட்ட குரலுக்கு வந்து உதவக்கூடிய ஒருத்தர் நரசிம்மர். நிறைய பலன்கள் இருக்கு, என்னங்கிறதெல்லாம் வர வர கிளாஸ்ல பார்க்கலாம் நம்ம. பட் இந்த வாரம் we will start learning first 2 stanzas of லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்பம். நான் ஒரு தடவை சொல்றேன் இது, அதுக்கப்புறம் யார் ஜாயின் பண்ணிக்கணும் கௌரி என் கூட? கௌரி ஓகே, நமஸ்காரம். நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் இது. ஸ்ரீமத் பயோ நிதி நிகேதன சக்கரபாணே भोगीन्द्र भोगमणिरञ्जित पुण्यमूर्ते योगीश शाश्वत शरण्य भवाब्धिपोत लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. இன்னொரு தடவை. ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபாணே भोगीन्द्र भोगमणिरञ्जित पुण्यमूर्ते योगीश शाश्वत शरण्य भवाब्धिपोत लक्ष्मी नृसिंह मम देहि கராவலம்பம். அதாவது இந்த ஸ்லோகம் அத்தனையிலுமே வந்து காமனா இருக்கக்கூடிய லைன் வந்து லக்ஷ்மி நரசிம்ம மம தேஹி கராவலம்பம். கராவலம்பம் அப்படின்னாக்க நம்ம ஆரம்பத்திலே அர்த்தம் பார்த்தோம். கர அப்படின்னாக்க கைகள், அவலம்பம் அவலம்பம் அப்படின்னாக்க சப்போர்ட், உதவுறது. லக்ஷ்மி நரசிம்ம, லக்ஷ்மி நரசிம்மா, மம எனக்கு, தேஹி நீ கொடுக்கணும், அருள் புரியணும். என்ன அருள் புரியணும்? உன் கையால எனக்கு அருள் புரியணும், கராவலம்பம் அப்படின்னு இந்த லைன் வந்து இட் இஸ் காமன் ஃபார் ஸ்டான்சாஸ். இந்த லக்ஷ்மி நரசிம்மர் யாரு? அவர் எப்பேற்பட்டவர்? அவருடைய ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் என்னென்ன? யாரெல்லாம் அவரை வேண்டிக்கிறா? அவர் எங்கெல்லாம் இருக்கார்? அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகா வந்து வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் இந்த பர்டிகுலர் ஸ்தோத்திரம். அன்லைக் நம்ம இந்த எடுத்ததுக்கான காரணமும் கத்துக்கிறது கொஞ்சம் ஈஸி இது. அதனால இந்த பர்டிகுலர் ஸ்தோத்திரம் சூஸ் பண்ணிட்டு அண்ட் என்னங்கிறத அர்த்தங்கள் பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபாணி அது பிரிச்சுக்கலாம். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா அழகா பிரேக்ஸ் இருக்கு. ஸ்ரீமத் பயோ நிதி நிகேதன சக்கரபாணி. அதாவது ஸ்ரீமத் அப்படின்னாக்க ஸ்ரீயை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர்.
அதாவது மகாலட்சுமியை தனக்குள் வச்சுண்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். பயஸ் அப்டின்னாக்க, பயஸ் நிதி சேர்த்து பார்த்தோம் அப்டின்னாக்க, பயஸ்னாக்க மில்க் மாதிரி இருக்கக்கூடிய ஒயிட் சப்ஸ்டன்ஸ் வந்து நிதி அப்டின்னாக்க சி அது மில்கி ஓஷன் 2த்தையும் சேர்த்து பார்த்தாக்க, நிகேதன அங்க வசிக்கக்கூடிய ஒருத்தர். அதாவது மகாலட்சுமியோட பார்க்கடல்ல வசிக்கக்கூடிய ஒருத்தர். ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன. அடுத்தது சக்ர பானே. சக்கரம்னா சக்கரம். சுதர்சன சக்கரம் கையில வச்சுருக்க. பாணினா கை. கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். அடுத்தது போகீந்திர போக மணிரஞ்சித புண்ணிய மூர்த்தே. அதாவது போகீந்திர அப்படின்னாக்க இந்த இடத்துல வந்து ஆதிசேஷனை குறிக்கக்கூடிய ஒரு சொல். போகீந்திர போக அதாவது அவருடைய தலை மேல குடையாட்டம் தன்னை விரிச்சுண்டு இருக்கார் ஒருத்தர். மணி ரஞ்சித புண்ணியமூர்த்தே. மணி அப்படின்னாக்க ஒரு ஜெம் ஸ்டோன். ரஞ்சித அப்படின்னாக்க ரொம்ப கலர்ஃபுல்லா பளபளன்னு ஜொலிச்சுட்டு இருக்கிற மாதிரி அவருடைய மூர்த்தி, புண்ணிய மூர்த்தி, அவருடைய ஒலி பேஸ், அவருடைய அழகான முகம். அந்த ஆதிசேஷன் அவர் தலையில இருக்கும்போது ஆதிசேஷன் கண்கள் வந்து ஒரு ஜெம் ஸ்டோன் மாதிரி இருந்துட்டு அதுலேருந்து வரக்கூடிய ஜொலிப்பு அவர் பேஸ்ல விழறது. அவரும் ஜொலிக்கிறார் அதுல. ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபாணே போகீந்திர போக மணி ரஞ்சித புண்ணிய மூர்த்தே. இதுக்கு அர்த்தம் பார்த்தாச்சு. யோகீஷ சாஸ்வத சரண்ய பவாப்தி போத. அதாவது சாஸ்வதம் அப்படின்னாக்க அவருக்கு என்னைக்குமே முடிவு அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. எட்டர்னலி ஹி இஸ் பிரசன்ட். எதுக்காக இருக்கார் அவர் அப்படின்னாக்க, சரண்ய உதவின்னு தேடி வரவாளுக்கு, உன்கிட்ட சரணாகதி பண்ணணும்னு நினைச்சுண்டு வரவாளுக்கு சரணாகதி கொடுக்கறதுக்காக அவர் சாஸ்வதமா எப்பவுமே இருக்கார். யோகீஷ அப்படின்னாக்க லார்ட் ஆஃப் யோகாஸ். அது எல்லா விதமான இந்திரியங்களுக்கும் அவர் தான் அதிபதி. சாஸ்வத சரண்ய அந்த அந்த ஆශ්‍රயிக்கிறார் இல்லையா தன் கிட்டக்க வரவாழ எப்படி அப்படின்னாக்க பவாப்தி போத. போத அப்படின்னாக்க படகு. பவ அப்தி அப்படின்னாக்க இந்த சம்சார சாகரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை கடக்கிறதுக்கு நமக்கு ஒரு படகு தேவை. அந்த மாதிரி இவர் இந்த வாழ்க்கையை கடக்கிறதுக்கு புண்ணியம் அடையறதுக்கு அவர்கிட்ட சரணாகதி பண்ணக்கூடிய அத்தனை பேருக்கும் ஆශ්‍රயிக்கக்கூடிய ஒருத்தர். எட்டர்னலா ஹி இஸ் பிரசன்ட் இன் தி மில்கி ஓஷன் வித் ஸ்ரீ. அவர் பலன்னு ஜொலிச்சுட்டு இருக்கார். அப்பேற்பட்ட லக்ஷ்மி நரசிம்மா மம தேஹி கராவலம்பம். உன்னுடைய கையால என் கைய பிடிச்சுண்டு எனக்கு வந்து நீ அருள் புரியணும். உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு வேண்டிக்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக்கான ஒரு சின்ன அர்த்தம். இத வந்து நம்ம சாண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் சேர்ந்து. நான் சொல்றேன், நீங்க என் கூட ரிப்பீட் பண்ணுவோம் மாமி. ஸ்ரீமத் பயோ நிதி நிகேதன சக்கரபாணே. ஸ்ரீமத் போகீந்திர போக மணி ரஞ்சித புண்ணிய மூர்த்தே. யோகீஷ சாஸ்வத சரண்ய பவாப்தி போத. யோகீஷ சாஸ்வத சரண்ய பவாப்தி போத. லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம். ஸ்ரீமத் பயோநிதி இன்னொரு தடவை.
பிரில்லியன்ட் ரெண்டிஷன். தேங்க் யூ மாமி. அடுத்த ஸ்லோகம். அடுத்தது. ஆ மணி ராஜித மணி ரஞ்சித. மாத்திக்கலாம். நோட்டட். ஆ ஆமா. தமிழ்ல மாத்திக்கலாம் அடுத்த வாரத்துக்கு. அடுத்த ஸ்டான்ஸா யார் சொல்லணும்? ம். ஓகே. அதாவது நான் சொல்லிடுறேன். அர்த்தம் பார்க்கலாம். தென் சாவித்திரி மாமி நீங்க என் கூட கன்டின்யூ பண்ணிக்கோங்க. பிரம்மேந்திர ருத்ர மருதர்க்க கிரீட கோட்டி சங்கட்டிதாங்கிரி கமலா மலகாந்தி காந்த. இது வந்து ஒரு வேர்ட். சரியா? பிரம்மேந்திர ருத்ர மருதர்க்க கிரீட கோட்டி சங்கட்டிதாங்கிரி கமலா மலகாந்தி காந்த. இது வந்து ஒரு வேர்ட். ஓகே. எங்க ஸ்பிளிட்ங்கிறத கரெக்டா குடுத்திருக்கிறதுல. பிரம்மேந்திர ருத்ர மருத அர்க்க கிரீட கோட்டி சங்கட்டித ஆங்கிரி கமலா அமல காந்தி காந்த. அடுத்தது லக்ஷ்மி லசத் குச்ச சரோருஹ ராஜஹம்ச லக்ஷ்மி லசத் குச்ச சரோருஹ ராஜஹம்ச லக்ஷ்மி நிருசிம்ம மமதேஹி கராவலம்பம். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். அர்த்தத்தோட நம்ம சேர்ந்து சொல்லும்போது அது எப்பவும் போல காமன் லைன். லக்ஷ்மி நிருசிம்மா மமதேஹி கராவலம்பம். லக்ஷ்மி நரசிம்மா எனக்கு உன்னுடைய அருள் தேவை. உன்னோட கையால என் கையை பிடிச்சுட்டு எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னு நமஸ்கரிச்சுட்டு சொல்றார் ஆதிசங்கராச்சாரியார். ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. என்னென்ன யாரு அப்பேற்பட்ட லக்ஷ்மி நரசிம்மர் யாரு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் லைன்லயும் செகண்ட் ஹாஃப்லயும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதாவது பிரம்மேந்திர ருத்ர மருதர்க்க கிரீட கோட்டி. பிரம்மேந்திர பிரம்மா, ருத்ரன், மருத் அப்படின்னாக்க வாயு, அர்க்க அப்படின்னாக்க சூரியன். இப்பேற்பட்ட அத்தனை பேரும் கிரீட கோட்டி எல்லாருடைய மகுடம் இருக்கு இல்லையா, அந்த எல்லா மகுடமும் சங்கட்டி தாங்கிரி கமலாமல காந்தி காந்த. அதாவது சங்கட்டித அப்படின்னாக்க எல்லாம் சேர்ந்தா மாதிரி இருக்கும்போது, எல்லாம் சத்சங்கமா இருக்கணும்னு சொல்றோம் இல்லையா. அந்த சங்கட்டித அப்படின்னாக்க அத்தனை பேருடைய மணிமகுடமும் சேர்ந்து அசம்பிள் ஆகி ஆங்கிரி அவர் பாத சரணத்துல, கமல அவர் லோட்டஸ் போன்ற பாத சரணத்துல, அமல காந்தி காந்த. அமல அப்படின்னாக்க ஸ்பாட்லெஸ், ரொம்ப பிரிஸ்டீனா இருக்கக்கூடிய அவருடைய பாத கமலம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஷைனிங்கா இருக்கு. பிகாஸ் இட் இஸ் பிரிஸ்டீன். அதுல இருந்து வரக்கூடிய அந்த அழக தனக்குள்ள வாங்கிக்கிறது தான் அத்தனை கிரீட்டமும். அது காந்தி காந்த. காந்தி அப்படின்னாக்க ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒண்ணு. காந்த அப்படின்னாக்க அது மேல ஒரு காதல் வயப்பட்டு அதை அடையணும்னு நினைச்சுண்டு எல்லாருடைய கிரீட்டமும் அவருடைய பாதத்துல வந்து இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். பிரம்மேந்திர ருத்ர மருதர்க்க கிரீட கோட்டி சங்கட்டிதாங்கிரி கமலா மலகாந்தி காந்த. அப்பேற்பட்ட நரசிம்மர். அடுத்தது என்ன சொல்றார் அப்படின்னாக்க லக்ஷ்மி லசத் குச்ச சரோருஹ ராஜஹம்ச. ராஜஹம்சம் அப்படின்னாக்க அன்னபக்ஷி. ராயல் அன்னபக்ஷி. அந்த அன்னபக்ஷி என்ன பண்ணும், யூஸ்வலா வந்து ராஜாவுடைய தடாகத்துல அது ஜாலியா சுத்தின்னு இருக்கும் அங்கேயும் இங்கேயும். அதுக்கு வேற பெருசா வந்து டியூட்டி ஒண்ணும் கிடையாது. பார்க்க அழகா இருக்கணும், வரவாள் என்டர்டெயின் பண்ணும், அது நீந்தி போறதெல்லாம் பார்த்து எல்லாம் ரொம்ப அழகா அந்த தடாகத்துல உட்கார்ந்துட்டு ஸ்விம் பண்ணிட்டு இருக்கும். அது மாதிரி அது சரச ருஹ ராஜஹம்ச. லேக்ல சரஸ் அப்படின்னாக்க லேக், தடாகத்துல ருஹ அதுல இருக்கிற ராஜஹம்ச, அந்த ராஜாவுடைய அதாவது ராயல் ஸ்வான் இருக்கு இல்லையா, அது மாதிரி லக்ஷ்மி லசத் குச்ச. அது மகாலட்சுமியோடைய லச அப்படின்னாக்க ரொம்ப அழகா இருக்கக்கூடிய குச்ச, அவளுடைய மார்பத்துல எப்பவுமே வசிக்கக்கூடிய, அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், லக்ஷ்மியை வச்சுட்டு இருக்கக்கூடிய நரசிம்மர். இதுல வந்து லக்ஷ்மியோட மனசுல எப்பவுமே வசிக்கக்கூடிய ஒருத்தர்
எப்படின்னாக்கா, அந்த தடாகத்துல இருக்கக்கூடிய ராஜஹம்சம் மாதிரி எப்பவுமே லக்ஷ்மியோட மனசுல வசிக்கக்கூடிய ஒருத்தர் லக்ஷ்மி நரசிம்மர். லக்ஷ்மி லசத் குஜ சரோருஹ ராஜஹம்ச. அப்பேற்பட்ட லக்ஷ்மி நரசிம்மா, மம தேஹி கராவலம்பம். எனக்கு நீ அருள் புரியணும் உன்னுடைய கைகளால. அப்படின்னு வேண்டிக்கிறது தான் இந்த செகண்ட் ஸ்டான்ஸாக்கான ஒரு சின்ன அர்த்தம். இத நம்ம 2 டைம்ஸ் நம்ம சொல்லலாம் சேர்ந்து. சாவித்திரி மாமி. பிரம் பிரம்மேந்திர, ருத்ர, மருத், அர்க்க, கிரீட, கோட்டி. அது சேர்ந்து சொல்லும்போது மருத் அர்க்கன்னு இருக்கு இல்லையா? அது மருத் அர்க்கன்னு ஆயிடும் அது. பிரம்மேந்திர ருத்ர மருதர்க்க கிரீட கோட்டி. கிரீட கோட்டி. எல்லாமே வந்து அதாவது டம்ளர் அந்த அந்த வந்துடும் இல்லையா? கிரீட கோட்டி. அடுத்தது சங்கட்டிதாங்கிரி. அது சங்கட்டித ஆங்கிரி சேர்ந்து சொல்லும்போது சங்கட்டிதாங்கிரி. கமலா, கமல, அமல, காந்தி காந்த. சோ கமல, அமல, காந்தி. பியூட்டிஃபுல். அதான். இல்ல. அத கமலா தான் அது. பிரிச்சு நான் சொல்றதுக்கான கமல, அமல சேர்ந்து வரும்போது, கமலாமல காந்தி காந்த. யா கரெக்ட். பிரம்மேந்திர ருத்ர மருதர்க்க கிரீட கோட்டி. கரெக்ட். இன்னொரு தடவ. எஸ். சங்கட்டிதாங்கிரி கமலா மல காந்தி காந்த. மல அத் கமலா மல காந்தி காந்த. அதாவது கமலா அப்படின்னு பிரிச்சு எழுதினா, அமல காந்தி காந்தன்னு நீங்க சொல்லணும். கமல, அமல, காந்தி காந்த. நீங்க என்ன பண்ணுங்கோ, நீங்க பிரிக்கிறத சங்கட்டி தாங்கிரி, அங்க ஒரு பிரேக் விட்டுட்டு, கமலா மல காந்தி காந்தன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அந்த சொல்லறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பியூட்டிஃபுல். அவ்வளவுதான். அது ஒரு லாஜிக்கான ஒரு பிரேக்காவும் இருக்கும் அந்த இடத்துல. எல்லா கிரீடமும் அவருடைய பாதத்துல வந்து சங்கட்டி தாங்கிரி. அவர் பாதத்துல எல்லாம் அசெம்பிள் ஆயி நின்னுட்டு இருக்கு. கமலா மல காந்தி காந்த. அப்பேற்பட்ட பாதம் ரொம்ப அப்பேற்பட்ட ஒரு பிரிஸ்டீனான ஒரு பாதத்திலேருந்து வரக்கூடிய அந்த அழக தன் கிரீடத்துல ஏத்திக்கிறதுக்காக எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு அந்த இடத்துல. அப்படிங்கும்போது ரொம்ப அழகான ஒரு அர்த்தம் அது. பிரம்மேந்திர ருத்ர மருதர்க்க கிரீட கோட்டி சங்கட்டி தாங்கிரி கமலா அமல கமலாமல காந்தி காந்த. இல்ல. பிரம்மேந்திர ருத்ர மருதர்க்க. அவ்வளவு. பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல். லக்ஷ்மி லசத் குச்ச சரோருஹ ராஜஹம்ச. லக்ஷ்மி லக்ஷ்மி லசத் இல்ல. லக்ஷ்மி லசத் குச்ச இல்ல. லக்ஷ்மி லசத்
குச்ச சரோருஹ ராஜஹம்ச. லக்ஷ்மீ லசத் குச்ச சரோருஹ ராஜஹம்ச. அவ்வளவுதான். இன்னொரு தடவ. பியூட்டிஃபுல். இன்னும் ஒரு தடவ சொல்லணும். லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம். அதாவது அதாவது நம்ம நரசிம்மங்கிறது நம்ம எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஆதிசங்கராச்சாரியாரோட அ எ அவர் எழுத்துல வந்து நிருசிம்ம அப்படின்னு தான் எழுதியிருக்காரு. நரசிம்மன்னு அதுல நிருசிம்ம அப்படின்னு தான் எழுதியிருக்காரு. நிருசிம்ம. அவ்வளவுதான். பியூட்டிஃபுல். எஸ், எஸ். சொல்லிடுங்க. கரெக்ட். மருதர்க்க. ம், ம், ம். எக்ஸலென்ட், எக்ஸலென்ட். இன்னும் ஒரே ஒரு தடவ. பியூட்டிஃபுல். இப்போ இந்த டியூனோட தாராளமா நீங்கலாம் வந்து எல்லாம் பெருசு பெருசா அழகா சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஈஸியா நீங்க சொல்லிடுவேன். ब्रह्मेन्द्र रुद्र मरुदर्क किरीटकोटि सङ्घट्टिताङ्घ्रिकमलामलकान्तिकान्त लक्ष्मीलसत्कुच सरोरुहराजहंस लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. நீங்க ஒரு தடவ ட்ரை பண்றீங்களா அப்படி? ஆ. ब्रह्मेन्द्र रुद्र मरुदर्क किरीटकोटि. ம். பியூட்டிஃபுல் பாங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க நீங்க. அவ்வளவுதான். ஸோ இந்த அடுத்த ஸ்டான்ஸாஸ் எல்லாம் நம்ம வர வாரங்கள்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ரிவிஷன் செக்மெண்ட். ஹரிஹராசனம் ஸ்லைடு. ஸோ இது எல்லாத்துக்கும் காமன் வந்து சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. இது வந்து காமன். எல்லா ஸ்டான்ஸாக்கு அப்புறமும் இத நீங்க சொல்லவே இல்லீங்க. சோ யாரு சொல்லப் போறள்? எனி வாலண்டியர்ஸ் ஆர் வில் கோ இன் தி ஆர்டர் இட்செல்ஃப். கௌரி அடுத்தது யார் சொல்லணும்? ஆ, நமஸ்காரம் மாமி. சொல்றேளா? ம். ஆமாமா. எப்போ ஒருத்தர் ஒரு ஸ்டான்ஸா. 2 டைம்ஸ். சொல்லுங்க, சொல்லுங்க.
அதாவது சாரி இன்டரப்ட் பண்ணதுக்கு சாரி. அது பாலுவும் சொல்லியிருப்பார் கிளாஸ்ல. அதாவது இது வந்து ப்ரீவியஸ் ஸ்லைட் நீங்க போனீங்கன்னா கௌரி நான் அதுல எழுதியிருப்பேன். அதாவது இட் இஸ் நாட் இட் இஸ் ஷரணம். அதாவது சரணம், ஷரணம் 2மே வந்து உண்டு. சரணம்னு அப்டின்னாக்கா பாதம். ஷரணம் அப்டின்னா வேண்டிக்கிறது. உன் பாதத்துல விழறது வந்து ஷரணம். பாதம் வந்து சரணம். அதாவது அ தமிழ்லயும் நம்ம லலிதா நவரத்ன மாலை கத்துக்கும்போதும் சரணம், ஷரணம் நெறைய இடத்துல வரும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இட் இஸ் சரணம் ஐயப்பா. அப்பா உனக்கு நமஸ்காரம். ஐயப்பா நமஸ்காரம், ஐயப்பா நமஸ்காரம். அதனால இது வந்து சரணம் கிடையாது. இது வந்து சரணம். நீங்க சொல்லுங்க. இன்னொரு தடவ நீங்க சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். இன்னும் ஒரு தடவ 2 டைம்ஸ். பியூட்டிஃபுல். தேங்க் யூ மாமி. தேங்க் யூ. அடுத்த ஸ்டான்ஸா யார் சொல்லணும்? நமஸ்காரம். ம். சரண கீர்த்தனம். பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். தேங்க் யூ மாமி. அடுத்த ஸ்டான்ஸா. நமஸ்காரம் மாமி. ம். பிரணய சத்யகம். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா சொன்னீங்க மாமி. தேங்க் யூ. அடுத்தது. நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். ம்.
உரகவாகனம் சுந்தராணனம். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல் மாமி. தேங்க் யூ. அடுத்தது. நமஸ்காரம் சார். எப்படி சார் இருக்கே? நமஸ்காரம். குட் சார், குட். நமஸ்காரம். கரெக்ட் தான். பியூட்டிஃபுல் சார், பியூட்டிஃபுல் சார். தேங்க் யூ. அடுத்தது. ஆ, திருக்குறள் சொன்னாரு உங்க கூட. ஆ, யாரு அந்த லாகின்? அருணாச்சலம் சாரா? ஆ, ஆ, ஆ. ம். ம். பியூட்டிஃபுல் சார். அடுத்த சார் சார். நமஸ்காரம் மாமி. எஸ். பியூட்டிஃபுல் மாமி. தேங்க் யூ. அடுத்தது. நமஸ்காரம். எஸ். ஆ, ஆ. தாராளமா ப்ளீஸ்.
శరణమయ్యప్ప స్వామి శరణమయ్యప్ప శరణమయ్యప్ప స్వామి శరణమయ్యప్ప శరణమయ్యప్ప స్వామి శరణమయ్యప్ప శరణమయ్యప్ప స్వామి శరణమయ్యప్ప స్వామి శరణమయ్యప్ప. தேங்க்யூ மாமி. தேங்க்யூ. ரொம்ப அழகா சொன்னேன். சொல்லலாமே. தாராளமா சொல்லலாமே. ம். கண்டிப்பா, கண்டிப்பா. தாராளமா. வி ஹேவ் டைம். எஸ், எஸ். ஹரிரதீஸ்வரம் ஆராத்ய பாதுகம். தேங்க்யூ மாமி. தேங்க்யூ. அது ஹரிததீஸ்வரம் ஆராத்ய பாதுகம். அதாவது திருச்செந்தேல்னு சொல்றது இன்னும் ஈஸி அது. ஹரிததீஸ்வரம் ஆராத்ய பாதுகம்னு திருச்செந்தேல்னு ஈஸியா சொல்லலாம். ஆனா அது ஒரு வார்த்தை தான். ஹரிததீஸ்வரம் ஆராத்ய பாதுகம். ம், ம், ம். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். அடுத்தது. ம். தேங்க் யூ. நமஸ்காரம். ம். பிராணநாயகம். பிராண பியூட்டிஃபுல். ஒன் மோர் டைம்.
प्रणयसत्यकं प्राणनायकम् प्रणतकल्पकं सुप्रभावितम्. ம். சொல்லுங்க. பியூட்டிஃபுல் மாமி. தேங்க் யூ. அடுத்த ஸ்டான்ஸா யார் சொல்லணும்? நமஸ்காரம். ம். நான் யார் இத சொல்லுவான்னு நெனச்சேன். நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க கரெக்ட்டா. தேங்க் யூ, தேங்க் யூ. அடுத்தது. நமஸ்காரம். எல்லாம் கரெக்ட்டு. திருதஷ திரிஷத இல்ல. திருதஷ பூஷிணம். பூஜிதம், பூஜிதம். ஓகே. நோ ப்ராப்ளம். அடுத்த ஸ்டான்ஸ். ஆ, யாஹ்! அடுத்தது. நமஸ்காரம். நோ ப்ராப்ளம். அடுத்தது யாரு? ஆ, ஆ, ஆ. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். தேங்க் யூ மாமி. ஆமா. அடுத்த ஸ்டான்ஸா 7 நம்பர் 7. ஆ, நமஸ்காரம் மாமி. ஓகே. அடுத்தது? நீங்க தான் சொல்லணும். 7 சொல்லிடுங்க.
பியூட்டிஃபுல் கௌரி. அடுத்த ஸ்டான்ஸா நான் சொல்லிடட்டுமா? நீங்க சொல்லிடுங்க, நீங்க சொல்லிடுங்க. ம். பியூட்டிஃபுல் மாமி. தேங்க் யூ. அடுத்தது. ஆமா, ஆமா. ம். குட். தேங்க் யூ. தேங்க் யூ. அடுத்தது முருகன் ஆந்தம். யார் சொல்லப் போறேள்? எனிஒன். சிவகுஹ குமரபராச்சலபதியே சீரலை வாயுரை நாதா செந்தூர் செந்தளி பழனாபுரிவாழ் திருவேரகமுறை கந்தா செங்கதிர் நிகர் தனி காச்சலம் வந்தாய் செம்பழ முதிர்வன எந்தாய் தவமருளாராதாரா தவமுனிவரர் பணி வீரா दाता करुण सुबोधा जय जय शङ्कर बालकमणिये तारक मन्त्र विनोदा शिव मे शिव मे शिव मे शरवण भव शिव मे வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். நமஸ்காரம் எல்லாருக்கும். தேங்க்ஸ் ஃபார் திஸ் கிளாஸ். பியூட்டிஃபுல் செஷன். நமஸ்காரம். சொல்லுங்க மாமி. நமஸ்காரம். சொல்லுங்க மாமி. நமஸ்காரம். சொல்லுங்க மாமி. சொல்லுங்க. ம். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல்லி செட். அ ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.
Thank you, mommy. Thank you. The group is open for all. Yeah, 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 yeah. Thank you, mommy. Namaskaram. Namaskaram. Namaskaram.